ஏன் நிலா நீ போய் வாங்கிட்டு வாடி. நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டேன், காலையில நேரமாவே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். எனது நேரத்துக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டியா? ஏண்டி இதுக்கப்புறம் தான் எப்பவுமே போவா? இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா தான் வந்திருக்கிறேன் வெடிஞ்சதுமே. நீ என்ன வெடியாதுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்துட்டே என்ன? ஏண்டி என்னை தனியாக விட்டுட்டு நீ மட்டும் போன? எப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போவா? இன்னைக்கு என்ன? ஏன் அது இல்லடி, சீக்கிரமா பால் வாங்கிட்டு வந்துட்டாதா, வீட்டில் வேலை பார்க்கணுமா, அதான் சமையல் வேலையெல்லாம் இருக்குதுல்ல. எங்கள் அத்தை தான் என்னை எதானே பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால தாண்டி நான் போய் நேரத்துலேயே போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ தானே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க முடியும். என்ன சின்னப்புலா இப்படி ஆயிட்டா? எப்படி சுத்திட்டு இருந்த நீ ஒரே நாள் இந்த மாதிரி மாறிட்ட? இப்படியெல்லாம் மாறுவேனா கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல சின்னப்புலா. உன்னைய ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிட்டடி. அப்படி என்னடி உங்க அத்தை உன்னை சொல்லிட்டாங்க? என்னம்மா இப்படியே எல்லாம் குடும்ப பொறுப்பவே ஏற்று தலையில வச்சு தாடுற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கிற? என்ன நிலா நீயே கிண்டல் பண்ணுற? நான் மட்டும் என்ன இதெல்லாம் விருப்பப்பட்டா செஞ்சுட்டு இருக்கிறா? எனக்கே முடியலடி. நேற்று ஒரு நாளையே பெண்டு கலந்து போச்சு. இன்னைக்கு என்ன ஆக போகுதோ தெரியல. என்ன பண்ணுறது? எங்கள் அத்தை சொன்னதுக்காக ஏதோ 4-5 நாள் கொப்பேற்றி பார்க்குறேன். அந்த கிழவிக்கு வேறு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி எதுவும் செய்யாமல் உட்காந்துட்டு இருக்குதுடி. இல்லை நான் வேறு என்னடி போய் சொல்கிறது? அதனால தான் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுலேருந்து பின்வாங்க முடியாதுல்ல. சரி என்னமோ நடக்கட்டும்னு நானும் ஏதோ பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை நீ என்கரேஜ் பண்ணணும், அதை விட்டுட்டு என்னை இப்படி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது சரியா? நீ வந்து கூட மாட எனக்கு ஹெல்ப் பண்ணு. அட போடி இவள, நான் இங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்றது? எழுப்பு அவனை எழுப்பு. போய் எழுப்ப வேண்டியதா. நீ போ உங்க மாமியார் எழுப்பு. நம்மள ஆள விடு சாமி. நானே எங்க வீட்லயே ஏகப்பட்ட வேலை கிடக்குது. அந்த கலவையே சமாளிக்க முடியாது. இல்லை உனக்கு வந்து நான் இங்க போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது. சரி அப்ப நான் கிளம்புறேன். நீ போன்ற வேலையை பாரு போ. என்னடி இப்படி சொல்ற? சரி அப்போ உங்கள் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு இங்கே வா, நேற்று மாதிரியே சரியா? இங்கே இருக்கலாம். போய் அண்ணாடி என்னையவே வர சொல்றேன். நான் போய் வரல. நீ வேணா வந்தா வா, இல்லாட்டி வீட்லயே இரு. உங்க அக்கா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்களா? ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் வெளியே வா சரியா? நான் வேணா இன்னைக்கு அவங்க தோட்டத்துக்கு ஏதாவது போனாங்கன்னா அவங்க கூட தோட்டத்துக்கு போறேன். நீ வீட்ல இருந்து நல்லபடியா வேலை பாரு. சரி சரிடி, உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருந்தா என்ற வீட்டுல பழப்பு மாறிடும். நான் கிளம்புறேன் சரியா? நான் நீ போய் பால் வாங்கிட்டு அப்புறம் போய் கொடுத்துதான் காப்பி போடணும். எங்க அத்தை வேற என்னடா இன்னும் போனவளை காணுமேன்ட்டு அந்த கிளவி வேற என்னை பொறிஞ்சு தள்ளிட்டு போய் நேரத்துக்கு. சரி சரி அப்ப நீ போ, உன்ற சமையல் வேலையை பாரு. நானும் அப்படி கிளம்புறேன். ஏன் நிலா என்னடி நீ பாட்டுக்கு போற? அப்புறம் நான் பாட்டுக்கு போகாம என்னடி பண்ணணும்? இங்க உட்காந்து சொல்றியா? உட்காரலாம், அப்புறமேல் வா. ஓடி போ, அப்புறமேல் பார்க்கலாம். போ போய் உன் வேலை என்னன்னு பாரு. என்ன இவ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போறா? ஐயோ நம்ம காலம் முழுக்க இப்படியே இருந்துருவோமா? ஒரே நாளையே நம்மக்கிட்ட இவ்வளோ மாற்றம் வந்துருச்சுன்னு வேறு சொல்கிறா. இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியலையே. ஐயோ எப்படா இந்த 4 நாள் போகுன்னு இருக்குது எனக்கு. இந்த அத்தா வேற நம்மள அப்படியே சென்டிமெண்ட்டாக புரிஞ்சு தாக்கி எடுக்கிறாங்களே. இப்போ திட்டுனா கூட திட்டு வாங்கிட்டு பேசாமல் வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டு எங்கேயும் சுற்றி போயிடுவேன். இந்த கிளவி வேறு அன்பாக பேசுகிறேன், எமோஷனலாக பேசுகிறேன்னு நம்மளை லாக் பண்ணி வீட்டில் வச்சிருக்குது. நல்ல டெக்னிக் தெரிஞ்ச கிளவியாக தான் இருக்குது. நம்ம அத்தை கிட்ட எல்லாம் வாழ்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி இன்னைக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அத்தை இதை எழுப்பி கேட்கணும். என்ன காலேஜ் கிளம்பியாச்சா? ஆமாக்கா கிளம்பிட்டு இருக்கற இப்பதான். எங்க மாயா எங்க? அவளுக்கான ரூம்ல அவ இப்பதான் குளிச்சிட்டு இருக்கறா. எனக்கு இப்பதான் குளிக்கறாளா? எப்போ உனக்கு முன்னாடி அவ தானே ரெடி ஆவா? இன்னைக்கு என்ன நீ முதல்ல ரெடி ஆயிட்டா அவ இப்பதான் குளிச்சிட்டு இருக்கறாளா? டைம் ஆகலையா? பஸ் வர லேட் ஆகுமா என்ன? இல்லக்கா பஸ் 8:20க்குள்ள வந்துரும். அதெல்லாம் ரெடி ஆயிருவாக்கா சீக்கிரமா. இன்னைக்கு அவ கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டாளா, அதனால நான் ஃபர்ஸ்டா போய் குளிச்சிட்டேன். அவ குளிச்சிட்டு வந்தது ரெடி ஆனது கிளம்புறதா. மணி 7:30 தான் ஆச்சு. அதெல்லாம் கிளம்பிடுவாக்கா. சரி சரி. இந்த புள்ள எங்க போனா? ரூம்ல காணோம். அகிலா அகிலா இங்கதான் இருக்கறியா? ஆமாங்க நீமா இங்கதான் இருக்கறேன். நான் போய் ரூம்ல பார்த்தா அங்கேயும் ஆளை காணோம். காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடாம அப்படியே வெறு வயிற்றிலேயே இருக்கிறேன். பால் எடுத்துட்டு வந்தேன். சரி ரூம்ல தான் வச்சிருக்கிறேன். நீ ஆளவே காணோம். சரி பாத்ரூம்ல தான் போயிருப்பியான்னு பார்த்தா பாத்ரூம்லயே சாத்து கிடக்குது. அங்கேயும் ஒருத்தரும் இல்லை. அந்த புள்ள எங்கடா போனான்னு பார்த்துட்டே இருக்கிறேன். சரி காலையில ஏதாவது என்ன கொஞ்ச நேரம் நடக்கிறேன்னு சொல்லி போவியே, அந்த மாதிரி ஏதாவது போயிட்டே என்னமோ நினைச்சிட்டு அப்படியே வரேன். சரி போசாமி பால் வேற அங்கே ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்க இருக்கிறேன் தெரிஞ்சிருந்தா நானே கையோட எடுத்துட்டு வந்திருப்பேன். சரி போய் எடுத்துட்டு வர டைலட் இங்கே உட்காரு குடிப்பியாமா, நான் போய் கொண்டு வரேன். இல்லை நீமா பரவாயில்ல நானே போய் எடுத்து குடிச்சுக்கிறேன். இல்லை சோனிமாயி காலேஜ் கிளம்பிட்டு இருந்தாங்களா, சரி அதை கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் சாயங்காலம் வர வரைக்கும் இவங்ககிட்ட பேசவே முடியாது, பார்க்க முடியாது. சரி அதான் அப்படியே பார்த்துட்டு ரெடி ஆயிட்டாங்களா என்னன்ட்டு அப்படியே பேசிட்டு நின்றுட்டு இருந்தேன். சரிங்க நீமா நானே போய் எடுத்துக்கிறேன். நீங்கள் தான் அவ்வளோ வேலை தான் செய்வீங்க, காலையில் சமையல் வேலை அது இதுன்ட்டு ஓடிட்டே இருக்கிறீங்க. நானே போய் எடுத்துக்கிறேன் நீமா. நான் அப்புறமா குடிச்சுக்கலான்னு தான் பார்த்தேன், அதுக்குள்ள நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க. அப்புறம் என்ன அப்புறம் எந்திரிச்சு அவ்வளோ நேரம் ஆச்சு, நீ எதுவுமே குடிக்கல சாப்பிடலாம். சரி சரி போ பேசிட்டே இருக்காத, பால் எடுத்து குடிச்சிட்டு அப்புறமா ஏதாவது சாப்பிடுவியாமா? நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போதான். ஆனால் உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணாங்களா? எனக்கு என்னடிமா எல்லாத்துக்கும் செய்யறதை செய்வீங்க. அதான் எப்போ இட்லி செய்வீங்க அதே போதும் நீமா இப்போ சாப்பிட்றதுக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு இட்லி தான் சுட்டு வச்சிருக்கிறேன். இல்லை உனக்கு ஏதாவது வேற ஏதாவது குழம்பு கிளம்பு ஏதாவது வாய்க்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி என்ன சொல்லு செஞ்சு தரேன். நீ எதுவுமே கேட்கவே மாட்டேன்.
மாட்டேங்கிறா. நானா என்ன செய்யறானோ அதையே சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏதாவது ஆசைப்படுறதுன்னா சொல்ல அகிலா குட்டி, செஞ்சு தரேன். எனக்கு என்ன நீமா பிடிக்கும்? எனக்கு பிடிக்கிறத எனக்கு கேட்டாமே நீங்களே எல்லாமே செய்யறீங்களே, அப்புறம் என்ன நான் புதுசா சொல்றதுக்கு இருக்கு? பார்க்கலாம் நீமா, எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னு சொல்றான். சரி கண்ணு, சரி எதுனாலும் ஆசைப்பட்ட சொல்லணும் சரியா? மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கேட்காம விட்டுறாத. எதா இருந்தாலும் சொல்லு, நான் செஞ்சு தரேன். சரிங்க நீமா, நான் எப்படி கேட்காம இருப்பேன்? அதெல்லாம் உங்ககிட்ட கேட்பேன் நீமா, கண்டிப்பா. நேரத்திலே தூக்கு தெளிஞ்சு போகுது, இப்பவே கொட்டாவையா வருது நீமா. சரி அப்படிதான் இருக்கும். சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் மாத்திரை சாப்பிட்டுட்டு சித்த நேரம் தூங்குவியாமா? சரி போ, பால் ஆறி மாதிரி எடுத்து குடிப்போ. நானும் போய் சமையல் கட்டில் வேலை கொஞ்சம் இருக்குது பாக்குறேன். சோனி என்னடி ரெடி ஆயிட்டியா? அவங்க பெரியவா? நானும் ரெடி ஆயிட்டேமா, மாயாவும் ரெடி ஆயிட்டுக்கிறா. சரி சரி சீக்கிரம் கிளம்பி வாங்க, நான் சாப்பிட்றதுக்கெல்லாம் போட்டு வைக்கிறேன், டிஃபன் எல்லாம் போட்டு வச்சிடுறேன். சரிம்மா. அம்மா அப்புறம் நிறைய போட்டு வைக்காதீங்கம்மா, எனக்காக இத்தனோடு போடுங்க. நான் அவ்வளோ போட்டு சாப்பிட மாட்டேன், கொஞ்சமா போட்டு வைங்க. ஏன் நீ கொஞ்சமா தானே போட்டு வைக்கிற? நீங்க கொண்டு வரது இத்தனோடு டிஃபனு, அதுல எப்படி கொஞ்சமா போடுறது? அதுல பிடிக்கிறதே கொஞ்சம் தான், அதுல பாதி போட்டா போதுமா. நீ போட்டு அமுத்தி போடாதீங்க, எனக்கு மத்தியானம் திங்கவே முடிய மாட்டேங்குது. நானும் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சும்மா இத்தனோடு அளவா போடுங்க, நான் அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் சாப்பிட்டுக்க முடியாது, அதனால அளவா போடுங்க. என்னமோ பாங்கடி வயசு பிள்ளைங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும்னு பார்த்தா இத்தனோடு போடு அத்தனோடு போடுன்ட்டு என்னமோ பண்ணுங்க. சரி நான் கம்மியாவே போட்டு வைக்கிறேன், சும்மா அதையும் குறை சொல்லிட்டு இருக்காத. சரி நான் போய் வேலை பார்க்குறேன். அதெல்லாம் குட்டி நீ போய் பால் எடுத்து குடி சாமி, போ குடிச்சிட்டு வா சாப்பிடலாம். சரிங்க அண்ணிமா. அத்தா அத்தா. என்னடி சின்ன பிள்ளை சொல்லு. என்னடி என்னமோ சொல்ல வந்தா அமைதியா நிக்கிறா, என்னன்னு சொல்லு. அது இல்லத்தா, என்னமோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, சாப்பிடலையா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அதான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலாமான்னு கேட்கறக்கு வந்தேன். நீங்க என்னமோ இப்போதான் தீவிரமா எல்லாம் பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்படி? அது ஒண்ணு இல்லடி சின்ன பிள்ளை, அது குத்தை கணக்கு கொஞ்சம் இருந்ததா, அதான் அந்த பையன் கணக்கு கொடுத்துருந்தா, நான் அன்னைக்கு பார்க்கவே இல்லையா. சரி அதான் இப்போ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்ப என்ன சமையல் வேலையில ஆயிடுச்சா? ஆயிடுச்சுத்தா. உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? எப்படி வந்திருக்குதோ என்னமோ, நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சிருக்கிறா. சரி எங்க சில்ராசு காரணலாம் வெளியே ஆளவே காணோம், இன்னும் ரூம்ல தான் இருக்கானுங்களா? டைம் ஆகலையா? பள்ளிக்கூடம் போக வேண்டாமா அந்த பையன்? அது ஏத்தா கேட்குறீங்க? என்னன்னு நான் சொல்லுவேன் போங்க. ஏண்டி ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானே என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தா, உங்கள் பையன் நான் தான் சமைக்கிறேன்னு சொன்னது, அவர் பாட்டுக்கு நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பிட்டாரு. உங்கள் பேர் என்னடானா, ஐயோ நீங்கள் செய்கிற சமையலெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறேன்ட்டு அங்கே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டான். அவர் கொண்டு போய் அங்கேயே விட்டுட்டு, அவரே அவனை ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அவன் அங்கே சாப்பிட்டுட்டு சிம்ரன் கூட பள்ளிக்கூடம் போட்டுட்டு அங்கே கொண்டு விட்டுட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு போயிட்டாரு. இப்போ செஞ்சது நீங்களும் நானும் தான் சாப்பிடணும். அப்படியா? இப்படியே பண்ணிட்டு போனானுங்க. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற, வெளிய போனதே பார்க்கல பாரு. பக்காளி பக்கம் இருந்தப்ப போயிருப்பாங்களோ என்னமோ தெரியலையே. சரி பார்க்கலாம். சரி அப்படி என்ன செஞ்சப்போ? என்ன செய்யறது? உப்புமா தான். அது சரி, இப்ப சாப்பிடுற உப்புமா செய்வே, அப்புறமே மதியானத்துக்கெல்லாம்? அது இனிமேல் தான் செய்யணும். நீங்கள் உப்புமா செய்கிறது எப்படின்னு தானே சொல்லி கொடுத்தீங்க, அதை தான் அப்படியே பண்ணியிருக்கிறேன். அது சரிடி, நீ போய் ரொம்ப நேரமாச்சு சமையல் கட்டுக்குள்ள உருட்டிட்டு இருந்த இவ்வளவு நேரம். நான் கூட எல்லாம் மதியானத்துக்கு சேர்த்து எல்லாம் சமைச்சிருப்பேன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் உப்புமாவை தான் செஞ்சுட்டு இருந்தியாக்கே? ஆமாத்தா, அதுக்கே அவ்வளோ நேரம் எடுக்குது. அடியே, ஒரு உப்புமா கிளறதுக்கு இவ்வளவு நேரம் ஆடி, இதுக்கே 2 மணி நேரமா உனக்கு? 5 நிமிஷத்துல செய்யற வேலையை போய் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கிற, உன்னை எல்லாம் என்னன்னு சொல்றது? இப்போ தானே பழகிட்டு இருக்கிற, ஒவ்வொன்றா தான் செய்ய முடியும். உங்கள் வேகத்துக்கெல்லாம் என்னால் செய்ய முடியாது, கொஞ்சம் மெதுவாக தான் செய்ய முடியும். சரி அதெல்லாம் ஓரமாக எடுத்து வைங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட எடுத்துட்டு வரேன். அதுக்குன்னு ஒரு அளவிலையாடி, ஒரு உப்புமா கிளறி ஓடுறதுக்கு இவ்வளவு நேரமா? இவ எப்ப சமையல் பண்ணி எப்ப பழகி? ஐயோ எனக்கு இப்பவே கணக்கட்டுது, இவ்வளவு வச்சுட்டு இவளுக்கெல்லாம் சொல்லி செய்ய வைக்கிறக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் இருக்குது. சின்னப்புள்ள நான் சொல்ற மாதிரி தானே செஞ்ச? ஆமாத்தா ஆமாம், அப்படியே ஒரு வரி மாறாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன். அப்படியா? பரவாயில்லையே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு செஞ்சிருக்கிறியா? சரி சொல்லு மறுக்கா, நான் என்ன சொன்னேனே? என்னத்தா இதை கூட நான் மறந்துடுவேண்ணா? எனக்கெல்லாம் நான் யாராவது சொல்லி கேட்குற வரைக்கும் தான் எனக்கு தெரியாமல் இருக்கும். அப்படியெல்லாம் நான் நல்லா கேட்டுட்டேன்னு வைங்க ஒரு வாட்டி, நான் அப்படிலாம் மறக்கவே மாட்டேன் தெரியுமா? நீங்கள் என்னையவே டெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இல்லடி, தெரிஞ்சுக்கலான்ட்டுதா. உங்க மரமண்டையில் எந்த அளவுக்கு ஏறி இருக்குதுன்னு தெரியணும்ல. அப்பதான் நான் அடுத்த வாட்டி உனக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியும், அதுக்காக தான். சரி சொல்லு பார்க்கலாம். என்னதான் வேணாலும் நீங்கள் திட்டாமல் என்ன பேசவே மாட்டீங்க பாருங்க. இப்போ கூட மறமாட்டாங்கிறீங்க, நான் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறேன். இப்போ என்ன உங்களுக்கு சொல்லணும் அவ்வளோதானே? சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் மண்டையில் ஏற்றிக்கோங்க. சரிடி கோவப்படாத, அது அப்படியே வேசி நானும் பழகிட்டேன், எனக்கும் அப்படிதான் வருது, என்ன பண்றது? சரி சொல்லு எப்படி செஞ்சேன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்கத்தா. நீங்கள் என்ன சொன்னீங்க? முதல்ல எண்ணெய் ஊற்றணும், கடுகு போடணும், கடலை பருப்பு போடணும்னு சொன்னீங்க கரெக்டா? சரிடா மேலே சொல்லு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? வெங்காயம் மிளகாலாம் அறுத்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விடணும் நீங்கள் கரெக்டா? சரிடா. அப்புறம் தாளிச்சு விட்டுட்டு நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா தாளிச்சு விடணும் நீங்கள், அப்படி தானே?
ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும் நீங்கள். ஆமாடி ஆமா, தண்ணி ஊத்தணும். சுடு தண்ணி ஊத்துனா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும், பச்சை தண்ணி ஊத்துனா அது காயற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். நீ என்ன பண்ண அதை சொல்லு. சுடு தண்ணி எங்கே போய் வைக்கிறது? அது வச்ச சுடு தண்ணி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு அப்படியே வச்சுட்டா, அதனால பச்சை தண்ணி தான் எடுத்து ஊற்றுனேன். சரி, அளவெல்லாம் கரெக்டா ஊத்துனியா? கரெக்டாக ஊற்றுனத்தா. ஒரு டம்ளர் ரவை போட்டால் எத்தனை டம்ளர் தண்ணி வைக்கணும்னு அளவு சொல்லியிருந்தீங்களா? அந்த டம்ளர் கூட காமிச்சிங்களே, அதே டம்ளரில் தான் அளவாக ஊற்றுனேன். அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன். சரி சரி. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுவோன்னு. அதுதானே கரெக்டு தானே நான் பண்ணது? சரிடா சரிடா. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டியா அப்போ? ஆமாத்தா, சும்மா அதைவே கேட்டுட்டு இருங்க. இவ்வளோ க்ளீனாக சொல்லிட்டு இருக்கிறான், இன்னும் நீங்கள் என்ன நம்பளவாரு? அப்புறம் என்ன, அப்புறம் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டு தண்ணிக்குள்ளே அந்த ரவையை தூக்கி போட்டு குக்கர் மூடியை மூடி வச்சுட்டேன். 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சேன். அப்புறம் விசில் போனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு போட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் அதைவே சும்மா கேளுங்க. எல்லாம் நான் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி டீட்டெயிலாக தான் பார்த்து செஞ்சுருக்கிறேன். சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க. முதல்ல சாப்பிட்டு பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு பாருங்க, ஆறிட்டு கிடக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்குது உப்புமா செய்யறதுக்கு. அதனால தான் நீங்கள் அடிக்கடி எனக்கு உப்புமாவே செஞ்சு போட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் போனால் சீக்கிரம் செஞ்சுறீங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியல. ஏண்டி சிம்பிளா உப்புமா குக்கர்லயே வச்ச நீயே? ஆமாத்தா, இப்போ தானே சொன்னேன். குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு நல்லா இறக்கி விசில் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளறி அப்புறம் தான் உங்களுக்கு போட்டுட்டு வந்திருக்கிறேன். முதல்ல சாப்பிடுங்க. அடியே சிம்பிளா, உப்புமா வேலை குக்கர்ல செய்யக்கூடாதுடி. நான் குக்கரையும் உன்னை வைக்கவே சொல்லலையே. வடை சட்டி வச்சு அதில் தாண்டி கலரி விடுவோனே, அதை விட்டுட்டு குக்கர்ல வச்சேன்னு சொல்றேன். என்னடி நீ எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு கடைசியாக சொதப்பி வைக்கிறப்போ? என்னத்த சொல்கிறீங்க? குக்கரில் வைக்கக்கூடாதாப்போ? இதை நீங்கள் சொல்லவே இல்லையே என்கிட்ட. எனக்கு சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதா? எதை எதில் செய்யணும்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. இது பாத்திரத்திலேயே 5 நிமிஷம் ஆயிருண்டி, அதுக்கு போய் குக்கரை போய் வச்சிருக்கிறாங்கிற. சரி இப்போ என்ன, எப்படி ஒன்று செஞ்சாச்சுல, அடுத்த வாட்டி சரி பண்ணிக்கலாம். விடுங்க. எனக்கு செஞ்சையே என்னமா? போ போ, நீயும் போட்டு சாப்பிடு போ. எப்படி இருக்குது என்னமா? நல்ல வேலை சின்ராஸ் போயிட்டா தப்பிச்சிட்டு இவகிட்ட சாப்பிட்றதுக்கு. நான் தான் கடந்து மாட்டிட்டு இருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம.